மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஒரு விசை கூட அன்பின் உள்ள ஊழியங்கள் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காகவும் ஆலோசனைக்காகவும் தேவ சமூகத்திலே நான் ஜெபித்த பொழுது என்னோடு இடைப்பட்ட வார்த்தைகளை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தி வருகிறார். என் வேதம் சொல்கிறது, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி இதுவரைக்கும் நடத்தின என் ஆண்டவர் இனியும் உங்களை நடத்துவார், இனியும் நான் உங்களை நடத்துவேன் என்று சொல்லி என் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கும் இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காகவும் இந்த நாளின் ஆலோசனைக்காகவும் தேவன் நமக்கு தருகிற நல்ல வார்த்தை என்னவென்று சொன்னால், மத்தேயு 21 அதிகாரம் அதன் 42வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமே. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல் மூலைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைக்கும் மூலைக்கல் என்கிற தலைப்பின் கீழே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, மார்க்கு 12:10-11 சொல்கிறது, சங்கீதம் 118:22 சொல்கிறது, லூக்கா 20 அதிகாரம் அதன் 17ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாய் மாறிட்டு நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாயிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கும் இந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சத்தத்தை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை, உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு இந்த இடத்திலே வந்திருக்கலாம். என் ஆண்டவர் என்னோடு பேச மாட்டாரா? அவருடைய அமர்ந்த சத்தம் என் காதுகளில் கேட்க முடியாதா? நான் எதுவரைக்கும் இப்படியே சுற்றி கொண்டிருப்பேன்? என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா? ஒரு நன்மைகளை மேன்மைகளை நான் சுதந்திரிக்க மாட்டேனா என்று சொல்லி அங்கலாய்ப்போடு தத்தளிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு நீங்கள் இந்த இடத்திலே வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை மூலைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையும் வசனமும் என் அருளாளர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அவரை பார்த்து தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு வரும்படி, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தையும் ஆலோசனை கொடுக்கும்படி வந்த என் தகப்பனாகிய இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனது நிமித்தம் நீங்களும் நானும் அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டோம், அவருடைய அன்பை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? மூலைக்கல் என்று சொன்னால் 2 சுவர்களை இணைக்கிற ஒரு கல் என்று அர்த்தமாம். இன்றைக்கு ஆகாதென்று தள்ளப்பட்ட நம்மளை மூலைக்கல்லாகிய இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தி, தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து கிருபாசன தண்டையில் சேரும்படி அவர் தம்மை ஒப்பு கொடுத்தபடினாலே இன்றைக்கு அவரும் நாமும் அன்பினால இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இன்றைக்கு உங்களை இணைக்கும்படிக்கு, உங்கள் வாழ்க்கையை மாற்றும்படிக்கு, அற்பமா எண்ணப்பட்ட உங்கள் வாழ்க்கையை மாற்றும்படிக்கு என் ஆண்டவர் மூலைக்கு தலைக்கல்லாய் உங்கள் அருகில் வந்து கொண்டிருக்கிறார். அவரை நம்பினவங்க யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை நம்பினவங்களை யாரும் அவர் கைவிட்டதாய் சரித்திரமே இல்லை என்று சொல்லி என் ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை கட்டப்பட்ட சூழ்நிலைமையில் நீங்கள் இங்கே வந்திருக்கலாம், செய்வனை கோளாறுனால பாதிக்கப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கலாம், வருத்தத்தின் அப்பத்தை பிசித்து கொண்டு என்றைக்கு என்னுடைய கண்ணீர் மாறும் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு இந்த இடத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த இடத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இனி என்னுடைய பிள்ளையோட வாழ்க்கை என்னவாய் மாறும் என்று தெரியவில்லையே, அவனுக்கு ஒரு எதிர்காலம் உண்டோ என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இங்கு இருக்கலாம். இன்னைக்கு உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகாதென்று தள்ளின கல்லத்தான் நான் மூலைக்கு தலைக்கல்லாய் மாற்றினேன், நான் உங்களையும் மாற்றுவேன், உங்கள் சந்ததிகளை மாற்றுவேன், உங்கள் தலைமுறைகளையும் நான் மூலைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவேன் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமே. ஒருவேளை அவமானத்தையும் நிந்தையும்
தினம் தினம் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். சொந்தம் பந்தம் எல்லாராலும் வெறுக்கப்பட்டு அவமானத்தின் சின்னமாய் அடையாளமாய் புறம் தள்ளப்பட்டு நீங்கள் இருக்கலாம். தாழ்வு மனப்பான்மையோடு உங்க பழைய வாழ்க்கையை நினைத்து, உங்க பழைய பாவங்களை நினைத்து ஒரு குற்ற உணர்வோடு இந்த இடத்துல நீங்க இருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்கள் பாவங்களை நான் உங்களை விட்டு அகற்றி விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அவர் உங்க பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் நான் வெண் பஞ்சை போல மாற்றுவேன் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். இனி நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அடிக்கடி நினைக்கிற காரியம், என்னுடைய பழைய வாழ்க்கை நிமித்தம், என்னுடைய பழைய பாவங்கள் நிமித்தம் தான் தேவன் என்னை ஆசீர்வதிக்காமல் இருக்கிறாரோ, என் ஜெபத்தை கேட்காமல் இருக்கிறாரோ என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் என்றைக்கு உங்களுக்காக சிலுவையில் என் ஜீவனை கொடுத்தேனோ அன்றைக்கே உங்கள் பாவங்கள் மாறியது, உங்கள் சாபங்கள் நீங்கியது, உங்கள் வியாதிகள் நீங்கியது என்று ஆண்டவர் சொல்கிறார். எல்லாவற்றையும் அவர் விலைக்கரைமாய் செலுத்தி விட்டார். ஆனா நீங்க தான் இன்னும் ஆண்டவர் என்னை மன்னிக்கல, என்னை நேசிக்கலன்னு சொல்லி தாழ்வு மனப்பான்மையோடு சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவரீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னார், என் ஆண்டவர் உங்களை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவார். மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவார். ஆகாதென்று யார் யார் உங்களை புறம் தள்ளினார்களோ, அற்பமாய் உங்களை பார்த்தாலோ அவர்களுக்கு முன்பதாக என் ஆண்டவர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். ஆமென். கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாய் மாறிட்டு அது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது என்று மறுபடியும் மறுபடியும் என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். என அன்பான தேவச்சனமே, இந்த உலகத்துல நீங்க நிறைய நண்பர்களோட பேசலாம், பழகலாம், நட்புறவு வைத்து கொண்டிருக்கலாம். ஆனா அவங்க உங்களோடு பழகிறதும் உங்களோட பேசுறதும் ஒரு லிமிட்டு தாங்க. நீங்க நல்லா பேசும்போது அவங்களும் நல்லா பேசுவாங்க, நீங்க நல்லா சிரிக்கும் போது அவளும் உங்க கூட சேர்ந்து சிரிப்பாங்க. ஆனா நீங்க அழும்போது உங்க அழுகையை துடைக்க அவங்க வரவே மாட்டாங்க. ஏன்னா நீங்க அவமானத்தின் சின்னம். அற்பமா எண்ணப்பட்ட உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் ஒன்று அற்பமா எண்ணிருக்கலாம், இதுவரைக்கும் அவமானமாய் அவர்கள் நினைத்திருக்கலாம். என் ஆண்டவர் சொல்கிறார், என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களுடைய தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாய் அவர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று என் ஆண்டவர் சொல்கிறார். ஆமாங்க, கட்டாயம் என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கட்டாயம் என் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். யாரு கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, என் இயேசு உங்கள் அருகில் உண்டு. ஆமென். என் இயேசு உங்கள் அருகில் உண்டு. அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று. உங்கள் எதிர்காலத்தை குறித்த பயம் உங்களுக்கு இருக்கலாம். எனக்கு ஒரு திருமணம் நடக்குமா, என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுமா என்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கலாம். தினம் 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 மூலையில் உட்கார்ந்துக்கிட்டு ஏன் என்னுடைய வாழ்க்கையில நன்மைகளை அனுபவிக்க முடியலன்னு சொல்லி நீங்க தத்தளிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு இருக்கலாம். எதுவானாலும் சரி, எதுவானாலும் சரி, இன்றைக்கு அவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில எல்லா சிறையிருப்பையும் எல்லா நிந்தைகளை மாற்ற என் இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். ஆமென். என அன்பான தேவஜனமே, ஒரு சின்ன பிள்ளை, ஒரு சிறுவன் தன்னுடைய அம்மாவை பார்த்து, அம்மா, என்னுடைய வகுப்பு ஆசிரியர் இந்த கடிதத்தை கொடுத்தாங்க, உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லி தந்தாங்க அம்மா, இந்த கடிதத்தை நீங்கள் படித்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கும்போது அந்த தாயார் அந்த கடிதத்தை பிரித்து பார்க்குறாங்க. பிரித்து பார்க்கும்போது அந்த கடிதத்தை பார்த்த உடனே அப்படியே கண்ணீரோடு அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அந்த சின்ன பையன் கேட்குறான், ஏம்மா நீ அழுகிற, ஏன் நீ அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க, இல்லைப்பா, இந்த ஸ்கூல்லையே, நீ படிக்கிற ஸ்கூல்லையே நீ தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டு, உனக்கு ஏற்ற ஞானம் அந்த ஸ்கூலில் யாருக்குமே இல்லைன்னு சொல்கிறாங்க, அதனால நாளையிலேருந்து உன்னை ஸ்கூலுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு அந்த கடிதத்தை மடித்து வைத்துட்டு கண்ணீரோடு அழ ஆரம்பித்தார்கள். சில வருடங்களாக அந்த பிள்ளைய அவங்களே படிக்க வச்சு அவங்களே எழுத சொல்லி கொடுத்து அவன் அழகாக நடத்திட்டு வர்றாங்க. அந்த பையனுக்கு பிறவியிலே காது கேட்காத ஒரு கோளாறு, காது கேளாத ஒரு குறைபாடு அவனுக்கு உண்டு. சின்ன வயசுல ஒரு விஷ காய்ச்சல்னால அவனோட மூளைகள் சரியாக செயல்படாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில தான்
அந்த பிள்ளைக்கு அந்த அம்மாவே எழுத படிக்க கற்றுக் கொடுக்குறாங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க அப்பா சொல்லுவார், மக்களே பைபிளை எடுத்து படிக்கணும்டா, ஒவ்வொரு புத்தகத்தை படிக்கணும், நீ ஒவ்வொரு புக்கு படிக்க 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 நான் உனக்கு 1 சென்ட் காசு தருவேன் அப்படின்னு சொல்லி அந்த தகப்பனார் பிள்ளையை உற்சாகப்படுத்துறாரு. அந்த அம்மா அந்த பிள்ளைக்கு எழுத கற்றுக் கொடுக்குறாங்க, வாசிக்க கற்றுக் கொடுக்குறாங்க. அவன் ஸ்கூலில் படிக்க வேண்டிய அத்தனை பாடத்தையும் அவங்க அம்மாவே கற்றுக் கொடுக்குறாங்க. மாதங்கள் கடந்தன, வருஷங்கள் போச்சு, அம்மாலாம் இறந்து போயிட்டாங்க. ஒரு நாள் தன்னுடைய அறையை திறந்து பழைய புத்தகங்களெல்லாம் புரட்டி 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 பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் பார்த்துட்டே இருக்கும்போது என்றைக்கோ தன்னுடைய தாயாருக்கு கொடுத்த அந்த கடிதத்தை அவர் பார்க்கிறார். இந்த கடிதத்தில் அப்படி என்னதான் எழுதியிருக்குன்னு சொல்லி அவர் அதை பிரித்து பார்க்கும்போது அதில் போட்டிருந்து, இந்த உலகத்திலேயே ஒரு முட்டாள் அப்படின்னு ஒரு பையன் உண்டுன்னா அது உன் பையன்தான். இவனை போல அடிமுட்டாள், மூளை கெட்டவன், மனநிலை சரியில்லாத பிள்ளைய நாங்கள் பார்த்ததே இல்லை. இந்த ஸ்கூலில் மட்டும் இல்லை, எந்த ஸ்கூல்லையும் இவன் படிக்க தகுதியற்றவன் அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. இதை பார்த்து அவர் கண்ணீரோடு அழ ஆரம்பித்தார். அவர் வேற யாரும் இல்லைங்க, எந்த கல் ஆகாதுன்னு சொன்னாங்களோ, எந்த மனுஷன் படிக்க லாய்க்கில்லாதவன்னு சொன்னாங்களோ, எந்த பிள்ளைய பார்த்து இவன் மூளை இல்லாதவன், மனநிலை சரியில்லாதவன் சொன்னாங்களோ, அந்த பிள்ளை, அந்த சிறுவன் வேற யாரும் இல்லைங்க, அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிற திரு தாமஸ் ஆல்வா எடிசன். ஹல்லேலூயா. அவர்தான் நம்ம பயன்படுத்துகிற மின்சார விளக்கையே கண்டுபிடிச்சார். கையை தட்டுங்களேன். எந்த கல் ஆகாது என்று சொல்லப்பட்டதோ, எந்த கல் இது உதவாக்கரன்னு சொன்னாங்களோ, அந்த கல்லை கொண்டுதான் என் ஆண்டவர் தேசத்தையே வெளிச்சமாக்க என் ஆண்டவர் கிருபை செய்தார். ஆமென். என் வேதம் சொல்கிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள் என்று சொல்லி என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுனால ஒரு பெரிய வெளிச்சம் வந்தது. அதுபோல எந்த கல் ஆகாது என்று சொன்னாங்களோ அந்த கல்லை கொண்டுதான் இந்த தேசத்திற்கு வெளிச்சத்தையே என் ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கு உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் அதுதான். உங்களை பார்த்து குறை சொல்றவங்க இருப்பாங்க, உங்களை அவமானப்படுத்தினவங்க இருப்பாங்க, உங்களை பார்த்து இவெல்லாம் ஒரு மனுஷன்னு சொல்லி ஏளனப்படுத்தினவங்க இருப்பாங்க. இவரோட தான் ஆண்டவர் இருக்கிறாரா, இவங்க மட்டும்தான் என்னமோ கிறிஸ்தவங்களாம் பைபிளை தூக்கிட்டு போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு உங்களை பார்த்து கேலி பேசுவாங்க. யார் கேலி பேசினாலும், யார் குறை சொன்னாலும், யார் உங்களை நகைத்தாலும், யார் உங்களை பகைத்தாலும், என் இயேசு உங்க கூட இருக்கிறார். அவர் சொல்கிறார், கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தரால ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி என் வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதன் 27, 28 விதமாய் சொல்கிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று என் வேதம் சொல்கிறது. கையை தட்டுங்க. இதுவரைக்கும் நீங்க அவமானத்தின் சின்னம், இனி அடையாளத்தின் சின்னமாய் மாற போறீங்க. இந்த கலங்கரை விளக்கு இருக்கு பாருங்க, அது ஒரு இடத்துல தான் இருக்கும், ஆனா அது இருக்கிற இடத்துல இருந்து அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்குமாம். அதே போல உங்களை யார் யார் அவமானம்னு சொன்னாங்களோ, யார் யார் உங்களை பைத்தியம்னு சொன்னாங்களோ, யார் யார் நீ உதவக்கரன்னு சொன்னாங்களோ, அவங்க முன்னாடி நீ காலரை நிமித்திட்டு போகிற நாட்கள் வருகிறது. கரங்களை தட்டி ஆமென். எந்த கல் ஆகாதுன்னு சொன்னாங்களோ அந்த கல்லை கொண்டுதான் உலகத்துக்கே ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுத்தார். இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு ஒருவேளை நீங்க பைத்தியக்காரனா இருக்கலாம், மற்றவங்கள பார்வையில நீங்க அற்பமா இருக்கலாம், ஆனா உங்களை கொண்டு என் ஆண்டவர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமானதா இருக்கும். ஆமென், ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலார் என்று சொன்னபோது காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்தது. இன்றைக்கு நீங்க கண்ணீரோடு அழுது கொண்டே இருக்கலாம், ஆனா என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களுக்கு மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவேன். நேற்றைய தினத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன், உங்களுக்கு கட்டாயம் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஒரு தம்பியோட வீட்டுக்கு நான் போய் அந்த தம்பியை பார்க்கணும், அவனுக்காக ப்ரேயர் பண்ணணுங்கிறது உள்ளத்தில் ஏவப்பட்டபடினால நான் அவங்க வீட்டுக்கு போனேன். அப்போது அந்த தம்பியும் அந்த பேரண்ட்டும் சொன்னாங்க, தம்பி ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு,
நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரமாட்டீங்களான்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி. இல்லைம்மா, இந்த வழியாக வரும்போது எனக்கு மனசுக்குள்ளே உங்களை பார்க்கணுன்னு தோணுதுனால நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன். அப்போ அவங்க டீ காஃபி போட்டுட்டு இருக்கும்போது அந்த ஆண்டியை பார்த்து நான் சொன்னேன், ஏம்மா, போன வாரம் இதே இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்கள் சில காரியங்களுக்காக ஜெபித்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்னை மேலே எங்களையும் பார்த்தாங்க. எப்பா, எல்லா வாரமும் எல்லா நாளும் நான் ஜெபிக்கிற வழக்கம் தானே, இதில் என்ன புதுசாக இருக்குது? அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு சென்ட் இடம் கூட இல்லைன்னு சொல்லி நீங்கள் தினம் 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 இந்த இடத்துல அழுதுகிட்டே இருக்கிறீங்க இல்லையா? உங்கள் சகோதரி உங்கள் சகோதரன் எல்லாருக்கும் இடம் இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு இடம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்த நாட்கள் உண்டு தானே? இவ்வளவு ஏன் உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி எந்த நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உங்களை கூப்பிடுறது இல்லை தானே? ஆமாம் தம்பி, இன்னைக்கு அதுக்கு தான் என் ஆண்டவர் வர சொன்னார். நாம் இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். அடுத்த வருஷம் 2025 செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி உங்கள் கணவருக்கு பேரில் நம்ம ஒரு இடத்த வாங்க போகிறோம். ஆனால் இன்னைக்கு அதுக்காக நம்ம முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிற பொழுது, என் கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவர்களை அழைக்கிற தேவன், ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று சொன்ன என் அருளாதர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களுக்குள் வருகிற போது கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் என்று சொன்னபோது அவங்க அப்படியே உடஞ்சி போயிட்டாங்க. ஆமாம் தம்பி, தினம் தினம் அந்த இடத்துல இருந்து நான் இந்த காரியத்துக்கு தான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த காரியத்துக்காக தான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்களும் ஏதோ ஒரு காரியத்திற்காக இந்த இடத்துல நீங்க கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கலாம். சொந்தம் பந்தம் உறவு எல்லாம் உங்களை விட்டு தூர போயிருக்கலாம். யார் உங்களை கைவிட்டாலும், யார் உங்களை மறந்தாலும், யார் உங்களை வெறுத்தாலும் உங்களை மறவாத தேவன் ஒருவர் உண்டு. அவர் என் இயேசு, அவர் என் இயேசு. நீங்க அழும்போது அவர் உங்களை பார்த்து சிரிக்கிற தேவன் இல்ல, மாறாக உங்களோடு சேர்ந்து அவர் அழுகிறார், நம்முடைய கண்ணீரை துடைத்து விடுகிறார். எத்தனையோ நாட்கள் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் அதை அனுபவித்திருக்கிறேன். எத்தனையோ நாள் அவருடைய கரம் என்னை தாங்குகிறதை நான் அனுபவித்திருக்கிறேன். இன்றைக்கும் என்னை தாங்கின அதே தகப்பன், இன்றைக்கு என்னை சுமந்த அதே தகப்பன் உங்களையும் சுமக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். காரணம், கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாறிட்டு அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்க விசுவாசத்தோடு கேட்பீர்கள் என்று சொன்னால், விசுவாசத்தோடு ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த 2024ஆம் வருடம் முடிவதற்குள்ளதாக என்னென்ன காரியத்தில் நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், என்னென்ன காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காத என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்தந்த காரியத்தில் என் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தனிப்பட்ட விதத்தில் சிலரோடு என் ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் அழுத நாட்கள் போதும், நீங்கள் நிந்தையை சுமந்த நாட்கள் போதும், நீங்கள் கண்ணீரோடு இருந்த நாட்கள் போதும். ஒரே நாள் இரவோடு இரவாக ஆரோனின் கோலை துளிர்க்க பண்ணின என் தகப்பன் அது பூத்து காய்த்து வாதுமை பழங்களை தரக்கூட என் ஆண்டவரால் முடியும் என்று சொன்னார். இன்றைக்கு ஒரு நிமிஷத்தில் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய என் ஆண்டவரால் முடியுங்க, என் ஆண்டவரால் முடியும். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய சமூகத்தில் வந்த யாரும் வெறுமனே திரும்பினதே இல்லைன்னு சரித்திரம் சொல்கிறது. இன்னைக்கு என் அன்பு தங்கை, என் அன்பு தாயே, உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்கிறார், இனி நீங்க ஆகாத கல் இல்லைங்க, நீங்க தள்ளப்பட்ட கல் இல்லைங்க, நான் உங்க கூட இருக்கிறேன் என் ஆண்டவர் சொல்கிறார். நான் உங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் என்று என் தகப்பன் சொல்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுவீர் என்று சொன்னால், அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுப்பீர் என்று சொன்னால், உங்களை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். அற்பமா உங்களை எண்ணி இருக்கலாம், அசட்டை பண்ணியிருந்தாலும், எதுவானாலும் சரி, மீண்டும் மீண்டும் நான் அந்த காரியத்தை சொல்லுகிற காரியம் என்ன, தனிப்பட்ட விதத்தில் சிலரோடு என் ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என் அன்பு மகளே, என் அன்பு சகோதரனே, உங்களோடு என் ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். முடியாதுன்னு நீங்க எதெல்லாம் நினைச்சீங்களோ அதையெல்லாம் முடிய பண்ண என் தேவனால் கூடும். ஆமென். இதைத்தான் பக்தன் சொல்கிறார், உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும். சேர்ந்து சொல்லுங்க, உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும். உறவாத என்னில் நீர் உறவானி, நீங்க எல்லா
கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் தான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உறவானீர். நீங்க இல்லாம என் உலகம் விடியாதே. உதவாத என்னில் நீர் உறவானீர். நீங்க இல்லாம என் உலகம் விடிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விடிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விடிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஹல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. உடைந்து போன பாத்திரமாய் அநேகரால் உடைக்கப்பட்டு உதாசீனப்படுத்தப்பட்டு அற்பமா எண்ணப்பட்டு இந்த இடத்துல நீங்க இருப்பீங்கன்னா மறுபடியும் உங்களை உயர்த்துவதற்கும் மறுபடியும் தன்னுடைய நிலையில உங்களை கொண்டு வச்சு அழகு பார்ப்பதற்கும் என் இயேசு அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆமென். எவரையும் மேன்மைப்படுத்தவும், எவரையும் ஆசீர்வதிக்கவும், எவரையும் உயர்த்தவும் என் இயேசுவால் முடியும். இன்னைக்கு உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்கிற காரியம் அதுதான். இனி நீங்கள் அவமானம் அல்ல, அடையாளம். உங்க பக்கத்துல உங்களை பார்த்து கையை கொடுத்து சொல்லுங்க, இனி நான் அவமானம் அல்ல. கொடுங்க, கையை கொடுங்க. இனி நான் அவமானம் அல்ல, அடையாளம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இனி நான் அவமானம் அல்ல, நான் அடையாளம். உங்களை அடையாளமாய் மாற்றுகிற நாட்கள் வரப்போகிறது. அவர் சீயோனின் சிறையிருப்பை திருப்புகிற பொழுது சொப்பனம் காண்கள் போல் இருந்தோம். எஸ், ரைட் நவ் அந்த நாட்கள் உங்க வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கிறது. உட்கார்ந்து சொல்லத்தான் போறீங்க. மக்களே, நம்மளை பார்த்து ஓடினவங்க உண்டு. நம்ம எங்க மொய் காசு கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு நமக்கு காடு கூட கொடுக்காம நம்மளை அற்பமா பார்த்தவங்க உண்டு தானே. தூரத்துல நம்ம வர்றேன்னு தெரிஞ்ச உடனே பின்னங்கால் பிடரி அடிக்க ஓடி போய் நம்மளை பார்த்து நவமா சிரிச்சவங்க தானே. அதை நீங்க பார்க்காதீங்க. என் ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற நாட்கள் வந்து கொண்டே இருக்கிறது. உங்க வாழ்க்கையில சில துன்பங்களும் நெருக்கங்களும் வரும்போது அவ என்ன பாவம் செஞ்சாலும், அந்த குடும்பம் என்ன சாபம் செஞ்சதோ தெரியல, ஓயாம அவங்க மேல பழி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு என் ஆண்டவர் அந்த சாபங்களை மாற்றுகிறார், அந்த நிந்தைகளை மாற்றுகிறார், உங்களை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறார். இதுவரைக்கும் நீங்க பிரிஞ்சு போய் கிடக்கலாம், இனி அநேகரை இணைக்கத்தக்கதாய் என் ஆண்டவர் உங்களை மூளைக்கல்லாய் மாற்றப் போகிறார். ஆமென். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். உண்மையா சொல்றேங்க, அவருடைய சமூகத்துல வந்து நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் என் தேவ சமூகத்தில் விலையேற பெற்றதா இருக்கு. நீங்க போட்டிருக்கிற நகைக்கு வேல்யூ இருக்கோ இல்லைன்னு தெரியல, ஆனா உங்க ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் என் தேவ சமூகத்தில் விலையேற பெற்றதா இருக்கிறது. உங்களை பயன்படுத்துகிற நாட்கள் வருகிறது, உங்களை உயர்த்துகிற நாட்கள் வரப்போகிறது. எங்கெல்லாம் உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ அங்க சரி சொல்ல போறாங்க. மக்களே, ஒரே ஒரு தடவை
என் வீட்டுக்கு நீ வந்துட்டு போயிற. ஒரே ஒரு தடவை எங்க வீட்டுல உட்கார்ந்து ஒரு புடி சோறு சாப்பிட்டுட்டு போயிற, ஒரே ஒரு கப்பு தண்ணி நீ குடிச்சிட்டு போயிற, நீ வந்தா எனக்கு ஆசீர்வாதம்னு சொல்லுகிற நாட்கள் வரப்போகிறது. நம்புறீங்களா? நம்புறீங்களா? நம்புறவங்க மட்டும் கை தட்டினா போதும், விசுவாசிக்கிறவங்க மட்டும் கை தட்டினா போதும். ஆமென். எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைக்கு என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் மூளைக்கல்லாய் பயன்படுத்துகிற நாட்கள் வருகிறது. நான் எவரையும் மூளைக்கல்லாய் பயன்படுத்த முடியும், யாரையும் மூளைக்கல்லாய் பயன்படுத்த முடியும். அவருக்கு அவர் வேல்யூ பார்த்து நம்மகிட்ட பழகிற தேவன் அல்ல. பிகாஸ் அவர் நம்முடைய இருதயத்தை பார்த்து நம்மளை பழகிற தேவன். ஆமென். வேதத்திலிருந்து நான் 2 நபர்களை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த உலகத்துல யாரெல்லாம் அற்பமா எண்ணப்பட்டாங்களோ அவங்களத்தான் என் ஆண்டவர் முதல்ல சந்திச்சார். யாரெல்லாம் ஆகாதுன்னு நினைச்சாங்களோ அவங்கள மூலமா தான் என் ஆண்டவர் இந்த உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுத்தார். வேதத்தில் இந்த 2 நபரை நான் சுட்டி காட்டி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மூளைக்கல்லாய் தேவன் பயன்படுத்திய பாத்திரங்கள் யார் யாருன்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்க போறோம். இதற்கு ஆதாரமாக நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் அது 8, 9 நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 8, 9. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். தாகத்துக்கு தா என்றார். அடுத்தது வாசிங்க. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இந்த சமாரியா ஸ்திரீ அப்படின்னு சொன்னோன்னே உங்க முன்னாடி சில இமேஜினேஷன், கற்பனை கதவுகள் எட்டி பார்த்திருக்கிறோம். நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதெல்லாம் அப்படிதான். அவங்க யாரு சொல்லுங்க, சும்மா சொல்லலாம். நம்ம பைபிள் படிச்சிருக்கிறோம். அவங்கள குறித்து சொல்லுது, அவங்க ஒரு சீர்கெட்ட பெண்ணுங்கிறது தான் வேதம் நமக்கு அண்டர்லைன் பண்ணி காட்டுது. அது நான் உங்களுக்கு கதையை சொல்றேன், நல்லா கவனிக்கணும். ஒரு முறை என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து யூதாயா விட்டு கலிலேயாவுக்கு போயிட்டு இருக்கிறார். அங்கங்க சில அற்புதங்களை அடையாளங்களை செஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துக்கா தன்னுடைய ஊழியத்தை விரிவாக்கம் செய்வதற்காக அவர் புறப்பட்டு போகிற வழியில சமாரிய நாட்டின் வழியாக போக வேண்டியதாக இருந்தபடி நல்லா கவனிக்கணும். அவர் யூதேயாவை விட்டு கலிலேயாவுக்கு போகும்போது சமாரிய நாட்டின் வழியாக அவர் போகிற ஒரு சூழல் வந்தது. அந்த இடத்துல யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த ஒரு நிலம் இருந்து, அந்த இடத்தோட பேர் சீகார். நல்லா கவனிக்கணும். இந்த சீகார் என்னும் இடத்துல தான் யாக்கோபு தன்னுடைய மகனாகி யோசேப்புக்கு ஒரு இடத்தை கொடுக்கிறாரு. அங்க ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணத்துக்கு பேர் என்னன்னா யாக்கோபின் கிணறு என்று அங்கே பேர். முதல்ல இந்த சமாரியர் யார் என்று அப்படி நம்ம வேதத்திலிருந்து பார்ப்போம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில அநேக கோத்திரங்களாய் அவர்கள் பிரிந்து கிடக்கிற நாட்களில அமலேயர்களும் மோவாபியர்களும் அடிக்கடி வந்து அந்த தேசத்தோட சண்டை போடுவாங்க. அந்த சண்டை நடக்கிற நாட்கள்ல மோஸ்ட்லி அமலேயர்களும் மோவாபியர்களும் ஜெயிக்கிறதா அங்க நம்ம பார்க்க முடியும். யார் அந்த தேசத்தை சுதந்திரிக்கிறாங்களோ, யார் ஜெயிக்கிறாங்களோ, உடனே முதல்ல அவங்க செய்யற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற வயதானவங்களை கொன்னுருவாங்க. நல்ல திடகாத்திரமான வாலிபர்களை அவங்க நாட்டுக்கு அடிமைகளாக கொண்டு போயிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே விட்டுக்கிட்டு அவங்க நாட்டில் இருக்கிற ஆண்களை, இன்னும் சொல்ல போனா வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற இந்த ஆண்களை அவங்களோட திருமணம் செஞ்சு வச்சிருவாங்க. இதுதான் அந்த நாட்கள் நடந்த ஒரு காரியம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, யூதா ஒரு பலத்த தேசமா இருக்க வேண்டிய அந்த தேசம், இஸ்ரவேல் தேசம் ஒரு பலத்த தேசமா இருக்க வேண்டிய அந்த தேசத்துல இப்போ என்ன ஆகுதுன்னா, அநேக கலப்பினங்கள் அங்க கலந்ததுனால யூதர்கள் இவங்களை வகை வைக்கிறதே கிடையாது, அவங்கள மனுஷனா பார்க்கறதே கிடையாது. அதனால தான் அந்த அம்மா சொல்றாங்க, யூதர்கள் சமாரியாவில் சம்பந்தம் அப்படின்னா பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, இவ்வளவு ஏன் பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க. அவங்கள பார்க்கறது தீட்டு, பார்த்தா தீட்டு, பேசினா தீட்டு, இந்த கதை தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் என் ஆண்டவர் யூதேயாவை விட்டு
கலிலேவுக்கு புறப்பட்டு வருகிற வழியில அவர் போக வேண்டிய இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு டெஸ்டினேஷனை, ஒரு காரியத்தை அவங்க செய்யறாரு. அங்க என்ன பண்றாருன்னா, அந்த யாக்கோபின் கிணற்று அருகில போய் அவர் உட்கார்றாரு. அவர் உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே அமைதியா இருக்கும்போது சீஷர்கள் எல்லாம் பசிக்கு ஆகாரம் ஏதாவது வேணும் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த ஊருக்குள்ள போறாங்க. அப்ப இந்த அம்மா மெதுவா வர்றாங்க. அந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா 6ஆம் மணி நேரம் போட்டிருக்கும். அந்த இப்போ பொதுவாக நம்ம ஊர்லலாம் தண்ணி பிடிக்க போனோன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என்னுடைய 20 வயசு 15 வயசுலலாம் எல்லாம் குடம்பெல்லாம் எடுத்துகிட்டு சேர்ந்து தான் போவோம், அப்படி தானே? இன்னைக்கு போர் வசதி வந்ததுனால, வீட்டுக்கு வீடு பைப்பு வந்ததுனால அந்த பழைய கலாச்சாரங்கள் இல்லை. நம்ம வேற ஒன்றும் இல்லை, உலகத்தோட அத்தனை தகவலையும் கண்டுக்கணும்னா அந்த கிணத்தருகிறையோ பைப்பு மூட்டில் போனால் போதும். அவ்வளோ விஷயமும் நமக்கு தெரியும். உண்மைதானே? சிரிக்கிறத பார்த்தா உண்மைதான் போல இருக்கு. நல்லா கவனி. இன்னைக்கு அந்த கலாச்சாரம் இல்லை. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா மட்டும் தண்ணி எடுக்க போறாங்க. இதுலேருந்தே தெரியுது அந்த அம்மாவோடு யாரும் பேசுறது இல்லை, பழகிறது இல்லை. சில நேரம் உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, உங்ககிட்ட நல்லா சிரிப்பாங்க. ஆனால் சொல்லுவாங்க, மக்களே அந்த பொண்ணோடு நீ பேசாத, அந்த பையனோடு நீ பேசவே பேசாத சொல்லியிருக்கிறாங்களா? அது உங்களுக்கு அப்போ தெரியாது, என்னைக்கோ ஒரு நாள் தெரியும் நம்மளை குறித்து அவன் தவறா பேசியிருக்கிறான்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த அம்மா தண்ணி எடுக்க போகும்போது அவ தனியாக தான் போறான். ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிற மக்களும் சரி, அவங்க சொந்த பந்தம் யாருமே அவங்களை ஏத்துக்கல. இப்போ தண்ணி எடுக்க போகும்போது ஆண்டவர் அவங்களோட பேசிட்டு இருக்கிறார். இதை சீஷர்கள் பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா, பொதுவாக இவர் டக்குன்னு யார்கிட்ட பேச மாட்டார், ஆனால் அவர் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போதே இந்த ஏசப்பா அந்த அம்மாவை பார்த்து கேட்கிறாரு, ஏம்மா தாகத்துக்கு தண்ணி தா. என்ன கேட்டாங்க? தாகத்துக்கு தண்ணி. அப்பதான் அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா நீங்க யூதனா இருக்கும்போது சமாரியாகிய என்னிடத்துல இந்த வார்த்தை எப்படி கேட்கலாம்? ஏன்னா நீங்க எங்க கூட பேச மாட்டீங்க, எங்க கூட பழக மாட்டீங்க, நாங்க ஒரு தீண்டத்தகாதவளை போல தானே இருந்தோம், ஆனா நீங்க இப்படி கேட்குறீங்களே அப்படின்னு முதல்ல அவ ஆச்சரியப்படுறான். ஆச்சரியப்பட்டுக்கிட்டு என்ன செய்யணும்னு யோசிக்கும் போது அப்போ அவ சொல்றா, ஐயா கிணறு ரொம்ப ஆழமா இருக்கு, மொண்டு கொள்றதுக்கு உங்களுக்கு பாத்திரம் இல்லை, நான் எப்படி உங்களுக்கு தண்ணி தர முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவர் அழகா சொல்றாரு, உங்கள்கிட்ட தண்ணி கேட்கிறவர் யாருன்னு தெரிஞ்சா நீ உடனே கொண்டு வந்து கொடுத்துருவ அப்படின்னு சொல்ற. கையை தட்டுங்களேன், கையை தட்டி தண்ணி கேட்கறது யாருன்னு தெரிஞ்சா நீ உடனே கொடுப்ப. உடனே ஓகே கேட்குறாங்க, நீங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அம்மா நீ சொல்ற மாதிரி நான் அவ்வளோ பெரிய ஆளுதான் அப்படின்னு சொல்லி அங்கே அந்த அந்த சினாரியோ நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்க. அந்த பின்னணியத்தை நினச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீ குடிக்கிற தண்ணியை நான் குடிக்கலாம், மற்றவங்க குடிக்கலாம், ஆனால் அந்த தண்ணி குடிச்சா மறுபடியும் தாகம் உண்டாகும். ஆனால் நான் கொடுக்கிற தண்ணீரை நீ குடிச்சனா ஒரு நாளும் ஒரு காலம் உனக்கு தாகம் உண்டாகாது என்று சொல்லி அவரோடு அந்த அம்மாவோடு அவர் பேசுகிற. அப்போதான் இவர் நாம பழகிற பேசுகிற ஆள் இல்லை, இவர் கிறிஸ்துங்கிறத முதல்ல அவங்க கண்டுக்கிறாங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். யோவான் 4ஆம் அதிகாரம் அதன் 25-26 வசனத்தை வாசிக்கிற போது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எண்ணப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றான். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்று சொன்ன. கையை தட்டுங்களேன். இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் தான் மெய்யான கிறிஸ்துங்கிறத அந்த ஜனங்கள், அந்த மனுஷி கண்டுகொள்ளத்தக்கதாய் தன்னை வெளிப்படுத்தினார். அதுக்கு பிறகு நல்ல சம்பவம் இருக்கும், வீட்டுக்காரரை கூட்டிட்டு வான்னு சொல்லுவாங்க. அப்போதான் எனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் சொல்லுவாரு, உண்மைதான் மக்களே, நீ சொன்னது உண்மைதான், நீ கள்ளங்கபடம் இல்லாம நீ பேசியிருக்கிற உண்மைதான், அதனால தான் நான் என்ன உன்னிடத்தில் வெளிப்படுத்தினேன்னு சொல்லி. இன்னைக்கு உண்மை உள்ள இருதயத்தோடு, அர்ப்பணிக்கிற இருதயத்தோடு நீங்க இருப்பீங்கன்னா என் இயேசு உங்களில் வெளிப்படுவார், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்தில் அற்பமா எண்ணப்பட்டவங்க, அவமானமா எண்ணப்பட்டவங்கள்ட்ட தான் முதல்ல என் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு உங்களிடத்திலும் அவர் தன்னை வெளிப்படுத்த, உங்களையும் மூளைக்கல்லாய் தலைக்கல்லாய் மாற்ற, மூளைக்கல்லாக தலைக்கல்லாக மாற்ற என் ஆண்டவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். நீங்க யாரா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரி, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை பயன்படுத்த என் இயேசுவால முடியும், என் இயேசுவால முடியும். அந்த சமுதாயத்தில் தள்ளப்பட்ட ஒரு ஸ்திரீ தாங்க. ஆனா அந்த ஸ்திரீ மூலமா தான்
இயேசு யார் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். அதுக்கப்புறம் அந்த அம்மா செஞ்ச காரியம், நான் இயேசுவை பார்த்தேன், வருகிறவராகிய மேசியாவை கிறிஸ்துவை நான் சந்தித்தேன்னு சொல்லி அந்த கிராமம் முழுவதும் அவ ஓடி போய் சொல்ல அறிவிக்க விரும்புகிறார். அந்த ஜனங்கள் தேவனை கண்டுகொள்ள என் ஆண்டவர் ஒரு விபச்சார ஸ்திரியைத்தான் என் ஆண்டவர் பயன்படுத்தினார். இன்றைக்கு யாரா இருந்தாலும் சரி உங்களை பயன்படுத்த என் ஆண்டவரால் முடியும். உங்களை மூலைக்கல்லாய் மாற்ற என் தேவனால் கூடும். நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், உண்மையுள்ள இருதயத்தோடு தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீர் என்று சொன்னார் என் ஆண்டவர் உங்களை கொண்டும் அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆச்சரியப்படுறத்தக்க விதத்தில், ஆச்சரியமான விதத்தில் என் ஆண்டவர் உங்களை நடத்த போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தொடர்ந்து இரண்டாவது ஒரு நபரை நம்ம பார்க்க போறோம். யோசுவா 2ஆம் அதிகாரம் அதன் 9, 10, 11 நாம் வாசிக்க கேட்போம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 9, 10, 11. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாம் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டில் போய் நீங்கள் இதை வாசிங்க. யோசுவா 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது அருமையான ஒரு காரியத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நல்லா கவனிக்கணும். இங்கே ராகாப் என்கிற வேசியை குறித்து இங்கே நாம் பார்க்க முடியும். மோசேயுடைய நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் யோசுவாவோட சொல்றாரு, நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நீங்கள் சுதந்திரிக்கணும்னா நீங்கள் புறப்பட்டு போங்கன்னு சொல்லி என் ஆண்டவர் யோசுவாவோட சொல்கிறார். அப்போ தேசத்தை வேவு பார்க்கும்படிக்கு யோசுவா என்ன பண்ணுறாரு, 2 நபர்களை அனுப்புகிறாங்க. இவங்க போனது எங்கே தெரியுமா? ஏன்னா யாரும் இவங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. புதுசாக ஒரு மனுஷன் வந்திருக்கிறான்னா எந்த தேசத்துலையும் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ இவங்க நேராக போனது ஒரு வேசியோட வீட்டுக்கு தான். அவங்க பேர் தான் ராகாப். ராகாப் என்கிற வேசி. இவங்க வீடு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரிகோவின் மதிலுக்கு மேலே தான் அவங்க வீடு இருக்கும். இப்போ தேசத்தில் வேவுக்காரர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ராஜாக்களுக்கு கேள்விப்பட்ட உடனே அவன் ஆட்களை அனுப்புகிறான். அனுப்பி உங்கள் வீட்டுக்கு 2 பேர் வந்திருக்கிறாங்க, அவங்க யாருன்னு எனக்கு உடனே தாங்கன்னு. இந்த காரியத்தெல்லாம் அவள் கேள்விப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அழகாக ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கிறாங்க. ஒளிச்சு வச்சுக்கிட்டு, ஐயா நீங்கள் சொன்னது போல் 2 பேர் வந்தது உண்மைதான், ஆனால் யார் என்னன்னு எனக்கு தெரியாது, நேரம் பொழுது விடுகிறதுக்கு சாயறதுக்கு முன்னாடி அவங்க புறப்பட்டு போயிட்டாங்க, நீங்கள் இப்போ போனீங்கன்னா அவங்கள பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நாசுக்கா அவங்க அனுப்பி விடுறாங்க. இப்போ வேவுக்காரங்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஆள் பார்க்குறவங்க சுற்றி 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 பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கவே முடியலை, எங்கே போனாங்கன்னு தெரியலன்னு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அந்த அம்மா சொல்லுது, அவங்க புறப்பட்டு போயிட்டாங்க, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, 3 நாள் மலையில் போய் தங்கி இருந்துக்கிட்டு, ஏன்னா அவங்க திரும்ப வரும்போது சந்தேகத்துக்கு இடமான நபர்களை பார்த்துட்டாங்கன்னா என்ன செஞ்சுருவாங்க, கேள்வி கேட்பாங்க, நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லி 3 நாள் மலையில் தங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் புறப்பட்டு போங்கன்னு அவங்க ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணும். வேற தேசத்தை சேர்ந்த ராகாப் என்கிற வேசி நம்முடைய ஆண்டவரை பற்றி அவங்க அவ்வளவு கேள்விப்பட்டிருக்கிறாங்க. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, பல முறை நம்ம சொல்லிக்கிறோம், நான் யார் தெரியுமா, நான் எத்தனை தலைமுறை கிறிஸ்தவன் தெரியுமா, நான் எங்களுக்கு ஆண்டவர் எனக்கு சொந்தக்காரர் தான், என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் நல்லா கவனிக்கணும், ஆண்டவரே அறியாத தேசத்திலிருந்து ராகாப் என்கிற ஒரு வேசி என் ஆண்டவரை கண்டு கொண்டாள்.
அதனால தான் அந்த வார்த்தை வருது. அங்க அவரை தேடுகிற நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியனின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓசுக்கும் செய்ததையும் நாங்கள் கேள்விப்பட்டோம். பல நேரங்களில் இயேசுவுடைய பிள்ளைங்க, நான் அபிஷேகம் பட்டிருக்கிற அந்நிய பாஷை பேசுகிற ஞானஸ்நானம் எடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கிற நமக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்கல. எந்த கல் ஆகாதுன்னு சொன்னமோ, எவ்வளோ அற்பமாக நம்ம பார்த்தோமோ, அவ சொல்றா, நான் உங்கள் தேவனை குறித்து கேள்விப்பட்டேன் என்று சொல்லி. இதுதான் பியூட்டிங்க. நான் உங்கள் கடவுளை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்றா, உங்களை குறித்து நாங்கள் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிட்டு, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிட்டு, உங்கள் தேவனாய் கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று சொல்லி அவள் அங்கே சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். கையை தட்டுங்களேன். நம்முடைய ஆண்டவர் தான் தேவாதி தேவன். அவர் ஜீவன் உள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சொல்லாகுமே, அவர் கட்டளையிட நிற்கும். அவங்க அழகா சொல்றாங்க, ஐயா உங்களை எகிப்திலிருந்து என் ஆண்டவர்களை புறப்பட்டு கொண்டு வந்ததையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். எமோரியரையும் பல ஜனங்களை 2 ராஜாக்களை துரத்தி விட்டதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களை கொண்டு என் ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமான காரியத்தை எல்லாம் செய்கிறாருங்கிற அறிந்திருக்கிறேன். அதனால இந்த தேசத்தை உங்க கையில என் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கும் போது நீங்க எங்களை என்ன பண்ணணும், ஒன்றும் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள பத்திரமா அனுப்பி விட்டதை நாம் இந்த அதிகாரத்தின் மூலமாய் பார்க்க முடியும். நீங்கள் பாருங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு, இல்லாதவர்களை அற்பமாக எண்ணப்பட்டவங்களை உயர்த்தும்படிக்கு தேவன் அற்பமான ஒரு வேசியத்தான் என் ஆண்டவர் பயன்படுத்த. நீங்கள் நல்லா கவனிக்கணும். அந்த ராகாப் என்கிற வேசி மட்டும் வேவுக்காரர்களுக்கு சில சலுகைகளை செய்யலைன்னா, அவங்கள காப்பாற்றி விடலைன்னா, தேவ திட்டம் அங்கே நிறைவேறிக்காது. பார்த்தீங்களா? இதை எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கிற பொழுது, தேவனை அறிந்து கொள்கிற பொழுது, தேவனை பற்றி கொள்கிற பொழுது, உங்களை கொண்டும் என் ஆண்டவர் பெரிய காரியமாக செய்ய முடியும். பாருங்க, 5 புருஷன் இருக்கிறது உண்மைதான். இப்போ இருக்கிறவன் என் புருஷன் கிடையாது, கள்ள மாப்பிள்ளை தான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உண்மைதான், நீ உண்மையை சொன்னம்மா, உண்மைதான். பார்த்தீங்களா? அந்த இருதயத்தை பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு முன்னாடி அவன் மறைக்கல, தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்தா. தான் வேசியும் தெரிந்தும் தன்னை நாடி வந்த ஒரு ஜனங்களுக்கு, இவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, இந்த ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைங்க, இவர்களால ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்க போகுது என்று அறிந்து அவர்களுக்கு அவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். சில நேரங்களில் நமக்குள்ள சின்ன சின்ன தவறு பிரச்சனை வரும்போது, உன்னால தான் இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி மற்றவங்களை குறை சொல்றதை விட்டுக்கிட்டு, மற்றவங்களை குற்றச்சாட்டை விட்டுட்டு, நிபச்சொற்கள் நிந்தைகளை அடுத்தவங்க மேல போடுறதை விட்டு என்னால தான் இந்த சம்பவம் நடந்துச்சு, நான் தான் குற்றவாளி, நான் தான் பாவம் செஞ்சேன்னு தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் சொன்னால், உங்களை கொண்டும் என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அன்றைக்கு காயின் மட்டும் நான் தவறு செஞ்சேன்னு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருந்தா வேதமே மாறி இருக்கும், பல காரியங்கள் நடந்திருக்கும். இன்றைக்கு காயினே போல நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா என்று சொல்லி எதிர்த்து கேட்கிறவளா இல்லாமல் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, அன்றைக்கு அந்த சிஐ ஸ்கோஃபீல்டு சொல்றாரு, ஏசப்பா நான் தான் பாவியாக இனிமேல் கிருபையாயிரும், என்னுடைய பாவமே குடி பழக்கம்தான், இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி தன்னுடைய பாவங்களை அவர் அறிக்கை செய்தாரே. அவர் அறிக்கை செய்தது நிமித்தம் அநேகர் பயன்படுத்தக்கூடிய வேதாகம ஒத்த வாக்கியம் இந்த உலகத்திற்கு கிடைத்ததே. அநேக தேவ ஜனங்கள் இன்றைக்கும் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களே. இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை கொண்டும் என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். என் வேதம் சொல்கிறது, கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாயிருக்கிறது. இன்றைக்கு உங்களை என் ஆண்டவர் ஆச்சரியமா, ஆசீர்வாதமாய், அடையாளமாய்,
மாற்ற போகிறார். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், இந்த அன்பின் நற்செய்தி கூடுகளை வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு காரியம், தன் பாவங்களை மறைக்கிறவன் அவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். இனி சின்ன சின்ன பிரச்சனைக்கும் உங்க புருஷன் மேல பழிய போடாதீங்க. சின்ன சின்ன பிரச்சனைக்கும் உங்க மனைவிக்கு மேல பழிய போடாதீங்க. சின்ன சின்ன சண்டைக்கு ஒன்னாலதான் இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில் வந்துச்சுன்னு சொல்லாதீங்க. ஒன்னாலதான் எனக்கு இந்த அவமானம் வந்துச்சுன்னு சொல்லாதீங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் தடை இருக்கு, நான் மற்றவங்களை குறை சொல்றதை விட்டுட்டு இந்த ஆசீர்வாத தடை என்னாலதான் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறப்பா, என் பாவங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க, என் குற்றங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க. உங்க பாதத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன், சரணாகதியாய் மாறுகிறேன். என்னை நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும்னா என் பாவங்கள் மன்னிக்கப்படணும்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுப்பீர் என்று சொன்னால், உங்களை கொண்டு என் ஆண்டவர் இந்த பட்டணத்துல, இந்த தேசத்துல, இந்த உலகத்துல பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். என் வேதம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். இன்றைக்கு இதுவரைக்கும் அவங்களால தான் எங்க வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை, இவங்களால தான் எங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைன்னு சொல்லி மற்றவங்களை பிறரை குற்றம் சாட்டுறதை விட்டுட்டு, ஆண்டவரே எங்க வீட்டில் என் குடும்பத்தில் ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன எனக்கு வெளிப்படுத்தும், என் பாவங்களை எனக்கு வெளிப்படுத்தும் சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுது, கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாயிருக்கிறது. இன்னைக்கு உங்களை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்ற, அநேகருக்கு ஆச்சரியமாய் ஆசீர்வாதமாய் உங்களை உயர்த்த என் ஆண்டவர் உங்கள் அருகில் இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்திருந்து உங்க வலது கரத்தை பரலோகம் பார்க்கட்டும். இன்னைக்கு சொல்லுங்க, இதுவரைக்கும் நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு இருந்தோம், இதுவரைக்கும் மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம். நீயா நல்லா இருந்திருந்தீன்னா, நீ சரியா இருந்ததுன்னா ஏன் இந்த பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கை இப்படி ஒரு ஆசீர்வாதம் தடன்னு சொல்லிட்டு இருந்தோம். இல்லைங்க ராகாப் என்கிற வேசி என் ஆண்டவரை கண்டுகொண்டாள். அவள் செய்த சின்ன காரியத்து நிமித்தம் அவள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதே, அவள் குடும்பம் காப்பாற்றப்பட்டதே. சமாரியா என்கிற ஸ்திரீயுடைய சின்ன ஒரு விஷயம், அவள் தேவனை கண்டுகொண்டபடியினால அந்த பட்டணமே, அந்த கிராமமே என் இயேசுவை கண்டுகொண்டதே. பிறவிலேயே நான் கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறோம், நான் சின்ன வயசுல இருந்தே மெசேஜ் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறீங்க, நான் சின்ன வயசுலேயே ஊழியம் செய்றேன்னு சொல்றீங்க. ஆனா உங்களால ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர்? உங்களால தேவ அன்பை கண்டுகொண்டவங்க எத்தனை பேர்? ஒரு மனுஷன் தேவனுக்குள் தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது இந்த வரலாற்றையே புரட்டி போட, இந்த உலகத்தையே மாற்றி போட என் ஆண்டவரால் கூடும் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது உங்க வாழ்க்கையை மாற்ற, உங்க சூழ்நிலையை மாற்ற, உங்கள் நில பலவீனத்தை மாற்ற என் ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். அந்த C.A. ஸ்கோஃபீல்டு கேட்டது போல, என் பலவீனம் உமக்கு தெரியும்னு சொல்லுங்க. என் பலவீனம் தெரியும், என் குறை உங்களுக்கு தெரியும், என் பலவீனத்தை மாற்றுங்கப்பா, என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? இந்த வார்த்தையை சொல்லுங்க, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். கேட்போமா? தேங்க்யூ ஜீசஸ். உம்மையே அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மையே அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, சொல்லுங்க, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உங்க வலது கரத்தை உயர்த்தி பரலோகத்தின் தெய்வத்தை நோக்கி பார்த்து, என் பாவங்களை மன்னியும் கேளுங்க, என் பலவீனம் உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க. பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லை. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டி, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டி,
சுத்தமாவேனே, பொன்னாக விளங்க கேட்போமா? செய்யும், அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்யுனே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத கடைசியாய் பொருத்தனைகள் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை, சொல்லுங்க. ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அப்படியே பரலோகத்தின் தெய்வத்தை நோக்கி பார்த்து உங்க ரெண்டு கரத்தை பரலோகம் பார்க்க முடியாது. நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை. கேட்போமா? நம்புங்கப்பா உந்தன் அறிக்கை செய்யுங்க. உங்கள் குற்றங்களை அறிக்கை செய்யுங்க. உங்கள் குறைவுகளை அறிக்கை செய்யுங்க. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை. உங்க பலவீனம் என் ஆண்டவருக்கு தெரியும் தானே? நம்புங்க உங்க குறைகள் என் ஆண்டவருக்கு தெரியும் தானே? ஒரு மனுஷன் தேவ சமூகத்துல தன்னை ஒப்பு கொடுத்ததுனால உந்தன் பிள்ளை. என் ஆண்டவர் அந்த மனிதனை பயன்படுத்தினார். இன்னைக்கு உங்களை பயன்படுத்தும்படி, உங்களை உயர்த்தும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி என் இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். உங்களை பார்த்து என் ஆண்டவர் கேட்கிறார், ஒப்பு கொடுப்பாயா? உனக்காக நான் மரித்தேனே, உனக்காக நான் சிலுவையை சுமந்தேனே, என் காயங்களை நினைத்துப்பார், என் இரத்தத்தின் வேர்வை துளிகளை நினைத்துப்பார், நான் உனக்காக பட்ட பாடுகளை நினைத்துப்பார். இன்னும் ஏன் நீ மனம் திரும்பாமல் இருக்கிறாய்? இன்றைக்கே நீ உண்மையான கிறிஸ்தவனாய் மாறு. உன்னை ஒப்புக்கொடு. உன் இயலாமை நான் அறிந்திருக்கிறேனே, உன் பலவீனத்தை நான் அறிந்திருக்கிறேன், உன் சூழ்நிலைகளை நான் அறிந்திருக்கிறேன். நம்முடைய அக்கிரமங்களே தேவனுக்கும் நமக்கு ஒரு பெரிய பகையை உண்டாக்குகிறது என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய அக்கிரமங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய பலவீனங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்வோம். என கண்பான தேவ பிள்ளைகளே, இது சரியான நேரம், இது சரியான வேளை. இந்த நேரத்தில் உங்கள் மீறுதலுக்கு எதுவானாலும் சரி தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுப்போம். இயேசுப்பா என்னை மன்னியும் என்று சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. என்னை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும், என் பலவீனம் உமக்கு தெரியும், என் மீறுதல் உமக்கு புரியும். அப்ப உமக்காக நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அநேக வார்த்தைகள் கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன நாட்கள் உண்டு. இப்ப புரிஞ்சுக்கிட்டப்பா, ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் என் வாழ்க்கையில் நன்மையை சொந்தரிக்க முடியல, புரிஞ்சுக்கிட்டப்பா. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னை மன்னியும் என்று சொல்லுங்க. தன் பாவங்களை அறிக்கை மறைக்கிறவன் அவன் வாழ்வடைய மாட்டானோ, அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறான் எவனோ
பெறுவார். காயினை போல இல்லாமல் உங்கள் இருதய கடினமாக வேண்டாம். காயினை போல உங்கள் இருதய கடினமாக வேண்டாம். ஒப்பு கொடுப்போம். இயேசப்பா, என்னை மன்னியும். நன்மை நற்செய்தி கூடிகள் வந்திருக்கிறேன் தேவ ஜனமே, நன்மைகளை தர, ஆசீர்வாதங்களை தர, அற்புதத்தை செய்ய, உங்களை உயர்த்த என் இயேசு போதுமானவர். நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னை மன்னியும் என்று சொல்லி, என்னை மன்னியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்க. கேட்போமா? என்னை மன்னியும் ஆண்டவரே. எஸ், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. என் அன்பு சகோதரி, இந்த இடத்துல இருக்கும்போது வார்த்தைகளை கேட்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு, ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, நான் நம்புறேன். ஆனா இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போன உடனே என் வாழ்க்கை மறுபடியும் பழைய நிலைமைக்கு போகுது. என்னால விட முடியலையே, சில பாவங்களை என்னால விட முடியலையே, சில சூழ்நிலை என்னால மேற்கொள்ள முடியலையே. நீ அங்கலாய்க்கிறது என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்புக்கு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்புக்கு மறுபடியும் திரும்பும்படிக்கு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உண்மையில் குறை உண்டு என்று சொல்லு என் ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு என் அன்பு சகோதரியே, மறுபடியும் தேவ சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்களேன். ஒரு காரியத்திற்காக நீங்க கண்ணீரோடு ஜெபித்த நாட்கள் உண்டுதானே? இன்னைக்கு அந்த ஆத்ம தாகம் எங்கே, அந்த ஆத்ம பாரம் எங்கே என்று சொல்லி உங்களை பார்த்து என் ஆண்டவர் கேட்கிறார். மற்றவர்களை குறை சொல்லுகிற என் சகோதரனே, மற்றவர்களை வார்த்தையால் காயப்படுத்துகிற என் சகோதரனே, நீங்க பேசுற சில வார்த்தைகள் அநேகருடைய இருதயத்தை கிழிச்சிட்டுங்க. அதனால உங்களை பார்த்தாலே பேசாம ஓடுகிற சில பேர் உண்டு. இந்த மனுஷனோடு பேசினா என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் இழந்துருவேன். இந்த மனுஷனோடு பழகிற நாட்களை நினைச்சு நான் வெட்கப்படுறேன்னு சொல்லி சிலர் உங்களை பார்த்து சொல்றாங்க. உங்க முன்னாடி நல்லா சிரிச்சு பேசுறாங்க, ஆனா உங்களை பார்த்து அவங்க சொல்ற ஒரு காரியம், அந்த மனுஷனோட பேசவே முடியாதுங்க, அந்த மனுஷனோட நடக்கவே முடியாது, ஒண்ணுக்கு உதவாதுன்னு சொல்லி உங்களை குறை சொல்ற சில அனுபவம் உங்க வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மறுபடியும் என்ன மன்னிங்க ஆண்டவரே நீங்க கேளுங்களேன். நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள்ல உங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு நீங்கள் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று சொல்லி என் ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபத்துக்கு மேல ஜெபதான் என்னை உயர்த்தும் என்று சொல்லி, ஜெபதான் என்னை ஆசீர்வதிக்கும் என்று சொல்லி, ஜெபத்துக்கு மேல வாஞ்சையோடு இருக்கிற என் சகோதரனே, கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டார், உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் கேட்டார், உன் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பார் என்று என் ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் விண்ணப்பத்திற்கும் உங்கள் வேண்டுதலுக்கும் அவர் பதில் கொடுக்க உங்கள் அருகில் வந்து நிற்கிறார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், எல்லாரும் கேட்போமா? ஆண்டவரே, என் பலவீனம் உங்களுக்கு தெரியும், என்னை மன்னியும் என்று கேளுங்க. மன்னிங்க. அடுத்தவங்க மேல பழிய போட்டுட்டு நம்ம நைசா தப்பிட்டு போறோம். அதனால எத்தனை குடும்பம் சீரழிஞ்சிருக்கு தெரியுமா? நீங்க சொன்ன வார்த்தை நிமித்தம் எத்தனை குடும்பம் அழிஞ்சு போயிருக்கு தெரியுமா? இன்னைக்கு என் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை மறுபடியும் உன் நிலையில நான் உயர்த்த போறேன், மறுபடியும் நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். யோசேப்பு சிறைச்சாலை தள்ளப்பட்டது உண்மை, ஆனா மீண்டும் ஒரு நாள் அவன் தலையை ஆண்டவர் உயர்த்தினாரு. இன்னைக்கு மீண்டும் உங்க தலையை உயர்த்த என் ஆண்டவர் உங்கள் அருகில் வந்திருக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், இனி யாரை குறை சொல்லாதீங்க, யாரை காயப்படுத்தாதீங்க, யாரை குறித்தும் முறுமுறுக்காதீங்க. என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு சொல்லி யோசிங்க. ஆண்டவர் என்னிடத்துல என்ன பாவம் இருக்குன்னு சொல்லி நீங்க யோசிங்க. உங்க குறைகளை தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. யாரோ சொன்ன வார்த்தையை நம்பி சில பேரை நீங்க வெறுக்கிறீங்களே, யாரோ சொன்ன வார்த்தையை நம்பி சில பேரை, சில நல்ல நண்பர்களை விட்டு விலகிட்டீங்களே, இன்னைக்கு மறுபடியும் யாரை நீங்க வெறுத்தீங்க, யாரை விட்டு விலகினீங்கன்னு யோசிச்சு பாருங்க. என் ஆண்டவர் மறுபடியும் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என் வேதம் சொல்கிறது, எனக்கு அன்பான தேவ ஜனமே, ரைட் நவ், இன்றைக்கு உங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. எஸ், தன் பாவங்களை மறைக்கிறவன் அவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறான் எவனோ அவன் இறக்கப் பெறுவான். யாரா இருந்தாலும் எவரா இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்ய என் இயேசு போதுமானவர். அன்பின் தகப்பனே, இன்றைக்கு
கண்ணீரோடு இந்த இடத்தில் வந்திருக்கிறவங்க, என்னை தேவன் ஆசீர்வதிக்க மாட்டாரோ, என் எல்கைகளை பெரிதாக்க மாட்டாரோ, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதோ என்று சொல்லி இந்த இடத்தில் கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறேன். யார் யார் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தார்களோ, நான் இனி இந்த பாவத்தை தொடர மாட்டேன், இனி நான் மற்றவர்களை குறை சொல்ல மாட்டேன் என்று சொல்லி, மற்றவர்களை காயப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி, மற்றவர்களை குறித்து நான் முறுமுறுக்க மாட்டேன் என்று சொல்லி யார் யார் உங்க சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்தார்களோ அவர்களை என் ஆண்டவர் மாற்றுவதற்காய், உயர்த்துவதற்காய், ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நெடுகாலமாய் காத்திருக்கிற காரியங்களை கைகூடி வர பண்ணுங்க. திருமண தடைகள் மாறட்டும், சாப கட்டுகள் மாறட்டும், கட்டுகள் விலகட்டும். ஆண்டவரே, சில நேரங்கள்ல வீட்டுல படுத்துட்டு தூங்க முடியாம தத்தளிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டிருக்கிற, தூங்க முடியாம சில பிள்ளைகள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறத என் ஆண்டவர் பார்க்கிறீங்க. இன்றைக்கு பரலோகத்தின் தேவன் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. இன்னைக்கு நல்ல நித்திரையை கொடுப்பீராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தையின்படி இவர்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக. மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சிந்தின ரத்தம், நீர் எங்களுக்காக பட்ட பாடுகள் வீணாய் போகாதபடிக்கு ஆண்டவரே, எங்களை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்ற இன்றைக்கு உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கும், எங்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்தும், எங்களை உம்மை போல மாற்றும். கேட்போமா? ஆண்டவரே, எங்களை உம்மை போல மாற்றும். எங்கள் சோபங்கள், எங்கள் சிந்தைகள், எங்கள் பேச்சுகள், எங்கள் பார்வைகள், எங்கள் இருதயத்தின் எண்ணங்கள் உம்மை போல் மாறுவதாக, உம்மை போல் மாறுவதாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குறைகளை மன்னியும், எங்கள் குற்றங்களை மன்னியும். ஒரு பெரிய உயிர் மீட்சியை, ஒரு அற்புதத்தை எங்க வாழ்க்கையில என் ஆண்டவர் கட்டளையிடுவதற்காக நன்றி. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாய் இவர்களை ஆசீர்வதிக்கிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறேன். அந்த ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, தூங்க முடியாம வீட்டில் தவிக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. வீட்டை நினைச்சு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக. கணவனை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்வீராக. எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்வீராக. பிள்ளையோட வாழ்க்கையை குறித்து பயந்து கொண்டிருக்கிற என் குடும்பங்களுக்கு அற்புதத்தை செய்வீராக. நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னபடி உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இந்த உலகம் தருகிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வதற்காக நன்றி. உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில காணப்பட்ட அநேக அடைக்கப்பட்ட வாசல்களை, தடைகளை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு திறந்து தரப்போகிறார். கையை தட்டி, அன்பின் தகப்பனே உமக்கு நன்றி. எங்களுடைய வேண்டுதலுக்கு, விண்ணப்பங்களுக்கு நீங்க பதில் கொடுக்கிற தயவிற்காய் நன்றி. இன்றைக்கு உங்க வார்த்தை கேட்க வந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து நன்மையால் நிரப்புவதற்காய் நன்றி. இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் முற்றிலும் மாறுபட்ட ஒரு வாழ்க்கையாய் மாறுவதற்காய் நன்றி. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து நான் ஒரு துளிரை உங்களுக்காக துளிர்க்கப்படுவேன் என்று சொன்னபடி உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை, மேன்மைகளை சுதந்திரிக்க ஒரு துளிரை துளிர்க்கப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாகவே முடிவுண்டு, நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி சமாதானத்தோடு புறப்பட்டு சொல்லுங்கள். உங்கள் வேண்டுதலுக்கு ஆண்டவர் பதில் தந்தார் என்று சொல்லி மனதார என் பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நன்மையும் கிருபையும் இவர்களை என்றென்றைக்கும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென்.